ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்போஸ்ட் ஃப்ளவர் ஃபில்லிங். தேவையான பொருட்கள்: ஃபேப்ரிக் க்ளூ, சிசர், கிளாஸ் மார்க்கிங் பென்சில், எம்போஸ்ட் நாடா உள்ள காட்டன் நாடா, ஓகே, அதை எடுத்துக்கணும். சில்க் த்ரெட், நார்மல் காட்டன் த்ரெட், then iron needle or tulip needle number 13 or 14, iron needle, thread needle. இப்போது நம்ம ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி அதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஈவனாக பெட்டல்ஸ் வரையணும். பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு சென்டரில் இந்த எம்போஸ் நாடா இருக்குல்ல, அந்த த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, பேஸ்ட் பண்ணாமலும் பண்ணலாம், இல்லை பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூவால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் ஜிக்ஸாக் காட்டன் த்ரெட்டால் ஜிக்ஸாக் கொடுக்கணும். ஓகே, இப்போது ஜிக்ஸாக் காட்டன் த்ரெட்டால் கொடுக்குறோம். காட்டன் த்ரெட்டால் எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம இந்த ஜாயிண்ட் ஆகுதுல அதில் பிசுறு பிசுறாக இருக்கும். ஓகே, அதில் நம்ம சில்க் த்ரெட்டால் கொடுத்தோன்னா அதுவும் சேர்ந்து எம்போஸ்டாக தெரியும். ஸோ காட்டன் த்ரெட்டால் கொடுக்கும்போது அது அமுங்கிடும் அப்படியே. ஓகே, அந்த இடத்துல 2-3 த்ரெட்டு நம்ம எடுப்போம், 2-3 ஸ்டிச் போடுவோம். ஓகே, அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்கு. இல்லைன்னா ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணுன்னா 2 கார்னரையும் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் அந்த பிசுறு வெளியே தெரியாது. ஓகே, அதுக்கு மேலே 2-3 ஸ்டிச் நம்ம போட்டுட்டோன்னா பிசுறு மேலே தெரியாது. இதுக்காக தான் காட்டன் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறமா சுற்றிலும் ஜிக்ஸாக் போடணும். இதை நம்ம பேஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாக ஜிக்ஸாக் மட்டும் கொடுத்து, அதாவது இந்த நாடாவை நம்ம பேஸ்ட் பண்ணாமல் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்படியோ பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். இப்படி ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஜிக்ஸாக் கொடுத்து இதை ப்ளேஸ் பண்ணிடணும். காட்டன் த்ரெட்டாலேயே ஜிக்ஸாக் கொடுங்க. சில்க் த்ரெட்டால் கொடுத்தா அழகே நான் ஆல்ரெடி சொன்னது போல் தான் என்னென்னா எம்போஸ்டாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம இன்னும் சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் கொடுப்போம். ஓகே, ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. அப்போ அது நமக்கு ரொம்ப எம்போஸ்டாக தெரியும், இது தெரியாது. ஓகே, இப்படி கொடுத்து எண்ணாட் போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துடணும். ஓகேயா, அவுட்லைன் கொடுத்தும் பண்ணலாம், கொடுக்காமலும் பண்ணலாம். நம்ம அவுட்லைன் கொடுத்து பண்ணுறது நீட்டாக வரும். ஓகே, செயின் ஸ்டிச்சால் அவுட்லைன் கொடுத்துருவோம். அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். பிகினர்ஸ் அவுட்லைன் கொடுத்து பண்ணுறது தான் நீட்டாக அழகாக வரும். இங்கேயும் அவுட்லைன் கொடுக்கலாம். நான் ஃபினிஷ் பண்ணும்போது அப்படி சேர்த்து அவுட்லைன் கொடுப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ளாட் ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லித்தரேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணுவோம். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த கேப்பில், ஓகே, இந்த கேப்பில் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறோம். இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும், இந்த இதுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த
த்ரெட்டு வந்து எம்போஸ்டு த்ரெட் வந்து வெளியே தெரியக்கூடாது, தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, உள்ள ஒன்று, அப்புறமா அந்த அவுட்லைனுக்கு வெளியே திரும்ப அகைன் இங்கே வரும்போது இந்த அவுட்லைனுக்கு அங்கே வெளியே திரும்ப உள்ள. ஓகே, சேம் மெத்தட். இப்படியே ஃப்ளாட் லோடிங் பண்ணோம்ல, அதே போல் ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, இந்த அவுட்லைனுக்கு உள்ள தென் வெளியே, இங்கேயும் அவுட்லைனுக்கு உள்ள வெளியே திரும்ப உள்ள. ஓகே, இந்த எம்போஸ்டு த்ரெட் வந்து வெளியே தெரியக்கூடாது. இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நூல் சிக்கிறது போல் இருக்கும். நம்ம கரெக்டாக ஸ்லோவாக பண்ணணும், அப்போது கரெக்டாக வரும். ஓகே, ரொம்ப பிடிச்சி இழுத்தோன்னா பிசுறு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஸ்லோவாக மெதுவாக பண்ணணும். நூலை நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா, சிக்கு வரும்போது நூலை பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு நூல் கட் ஆகிடும். ஓகேயா, உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக தான் நான் பெரிய ஃப்ளவராக போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போடலாம். ஓகே, ஃபைவ் மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் 5 ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் அடுத்தது ப்ளவுஸில் போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே ஃபுல்லாக பண்ணணும். பார்த்துக்கோங்க, இந்த சைடில் கார்னரில் வரும்போது இப்போ அடுத்தது வரும்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்லே நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே, உள்ள சர்க்கிளுக்கு போக வேண்டாம், லைனில் பஞ்ச் பண்ணி ஃப்ளவரை ஃபில் பண்ணணும். நீங்கள் வேணால் அவுட்லைன் கொடுத்துட்டும் பண்ணலாம். நம்ம இழுக்கும்போது இந்த சில்க் த்ரெட்டோட ஷைனிங் மாறிடக்கூடாது. பிசுறு ஏதாவது வந்தால் அந்த ஷைனிங் மாறிடும். ஷைனிங் மாறாமல் வந்தால் தான் ஸ்டிச்சு நீட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிசுறு வந்துச்சுனாலே அதை தனியாக விட்டுட்டு அடுத்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பண்ணணும். ஓகே, அந்த ஒரு ஸ்டிச்சையும் பிரிச்சுட்டு பண்ணும்போது நமக்கு நீட்டாக அழகாக வரும். இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் நீங்கள் படிச்சிட்டாலே எந்த ஃபில்லிங் வேணாலும் உங்களால் பண்ண முடியும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக போடுங்க.
இதில் வரும்போது இந்த இதை கவர் பண்ணி போடுங்க. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போடணும். கேப் விடாதீங்க. ஃபில்லிங்கிறது ஃபுல்லாக ஃபில் ஆகி வரணும். ஓகே, கேப் விட்டால் நீட்டாக இருக்காது. ஓகே, இப்படி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு அவுட்லைன் கொடுத்துடணும். ஓகேவா? இது வந்து ஃப்ளாட் லோடிங். ஃப்ளாட் லோடிங்கில் உங்களுக்கு ஒரு பெட்டல் நான் சொல்லி தந்துட்டேன். அடுத்து வந்து இதே ஃப்ளாட் லோடிங்கை இப்போ இங்கேருந்து கீழேருந்து மேலே நம்ம போகணும். ஓகே, இனி அடுத்து மேலேருந்து கீழே வரணும். இப்போது மேலேருந்து இங்கேருந்து இங்கே வரணும். ஓகே, சேம் இதே தான் நம்ம இங்கேருந்து கொண்டு வரோம், அவ்வளோதான். சேம் மெத்தடு தான். ஓகே, இதே போல் அடுத்து என்ன பண்ணணும், இது வந்து ஃப்ளாட் லோடிங். அடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பண்ணணும். சேம் இதே இதை ஃபுல்லாக இந்த பெட்டலுக்கு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இதில் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா இப்படியே கிராஸாக வரும். ஓகே, ஆல்ரெடி இங்கே போட்டோம்ல, அதே போல் தான் இங்கே போடுறோம். பட் ஸ்டார்டிங் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், மேலேருந்து கீழே அப்படி கொண்டு வரோம். ஓகே, ரெண்டுமே ஒன்று போல் தான் தெரியும் உங்களுக்கு. இது கீழேருந்து நம்ம மேலே போட்டோம், இங்கே மேலேருந்து கீழே போடுறோம். மேலேருந்து வரும்போது இதில் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். ஓகே, ஏன்னா அந்த எம்போஸ்டு த்ரெட் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. ஸ்டிச்சை நம்ம ஒரே இடத்துல பண்ணிகிட்டு இருந்தால் அந்த இடத்துல நிறைய ஹோல் விழும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ நீட் ஃபினிஷிங்காக நமக்கு வரும். த்ரெட்டில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது அந்த த்ரெட்டு மறைஞ்சிடும். ஓகே, இல்லாட்டி த்ரெட் வந்து நமக்கு வெளியே தெரிஞ்சிட்ருக்கும். இந்த ஃப்ளவரை எப்போவுமே நம்ம போடும்போது அந்த இடத்துக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஓகே, லாஸ்ட்டில் அதை முடிச்சுட்டு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த பெட்டலை முடிச்சிடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா கேளுங்க.
இது வந்து ஃப்ளாட் லோடிங்கில் உங்களுக்கு இந்த 2 பெட்டலுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது கீழேருந்து மேலே சொல்லி கொடுத்தா, இது மேலேருந்து கீழே. ஓகே, ரெண்டுமே ஒரே இதாக தான் வரும். மேலேருந்து கீழே எடுத்தாலும் ஒரே போல் தான் இருக்கும், கீழேருந்து மேலே எடுத்தாலும் ஒரே போல் தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுனால தான் நான் வந்து 2 சைட்லேருந்தும் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அடுத்த லீஃபில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கீழேருந்து மேலே போவோம். ஓகே, உள்ளேருந்து வெளியே வரும். பார்த்துக்கோங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஓகேயா, நீங்கள் நான் சொல்லித்தர மெத்தடு எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃப்ளவரில் போடுங்க. கடைசியில் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் எல்லா ஃப்ளவர்லேயும் போடுங்க. சரியா, ப்ளவுஸில் வரும்போது அவங்க உங்களுக்கு எதாவது டிசைன் கொடுப்பாங்கல்ல, கஸ்டமர் கொடுக்கும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். இந்த 5 மெத்தடையும் அதில் அப்ளை பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு மெத்தடை போடுங்க, அப்போ தான் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படியே நீங்கள் உள்ளே இருந்து மேலே இழுத்து போடுங்க. சரி, இப்படியே ஃபுல்லாக கீழே இருந்து மேலே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணணும். ஓகே, நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வீடியோ லெந்தியாக போகும். உங்களுக்கு இது தெரியும், புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படியே தான் ஃபுல்லாக போடணும். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்படியே தான் ஃபுல்லாக இப்படியே வந்துட்டுருக்கோம். நம்ம இங்கே போட்டாலும் அதே போல் தான் இப்படியே வரும். வரும்போது இங்கே இப்படி கிராஸாக வரும். அப்போ இந்த த்ரெட்டை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மறைச்சிடணும். ஓகே, இந்த இடத்துல வரும்போது இந்த லைன் நம்ம இருக்குல்ல, அந்த லைனில் குத்தி எடுக்கணும். ஓகே, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த இழுத்து பண்ணும்போது தான் நீட்டாக வரும். உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் போடும்போது ஸ்பீடாக போட்டுடலாம். ஓகே, இதில் பிசுறு நிறைய வரும் நீங்கள் இழுக்கிறதுல. ஓகே, அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள்.
லாஸ்ட் இதுலேயும் அப்படியே செயின் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன பண்ணோம், இங்கே கீழே இருந்து மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்துட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டு ஓகேயா இங்கே எடுத்துடுறோம். இங்கே எடுத்துட்டு என்ன பண்ணணும், இது வந்து நம்ம கீழே இருந்து மேலே கொண்டு வந்தோம் ஓகேயா. இங்கேருந்து இங்கே என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் ஹோலை இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ள மேலேருந்து கீழே கொண்டு போகணும் ஓகேயா. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரோன்னா, இந்த உள்ள சின்னதாக நம்ம போட்டிருப்போம்ல அந்த லாக் போட்டு அந்த இது வெளியில் வரும் ஓகே. இந்த ஸ்டிச்சில் வரும், இந்த அவுட்லைனில் வரும். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம இழுக்கிறது தான், அங்கே லாக்கு தெரியாது பார்த்துக்கோங்க ஓகே. ஜஸ்ட் அங்கே லாக் போட மாட்டோம், நம்ம இங்கே தான் வெளியே லாக் போடுவோம். ஓகேயா, புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு எத்தனை வாட்டி புரியலைனாலும் நான் சொல்லி தருவேன், கேளுங்க. படிக்கிறத நீட்டாக படிக்கணும். இப்படியே ஃபுல்லாக பண்ண வேண்டியதான். இதை நான் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வரும்போது இந்த லைனில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். சின்ன ஃப்ளவராக போட்டால் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பெரிய ஃப்ளவராக போட்டு காமிக்கிறேன். எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம் ஓகே. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், இப்படி தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. ஸ்டிச்சு கற்றுக்கிட்டோன்னா பின்ன அதுக்கு அப்புறமா நம்மளோட விருப்பம்தான். இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிறைய மாடல்ஸும் போடலாம். எதுக்காக இதில் உள்ள கொண்டு போகிறேன்னா, அந்த த்ரெட்டு நம்ம ரோப் வச்சுருக்கோம்ல அந்த ரோப்பு மறையணும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணுறது போல் வரும். இப்போ இதை விட்டுட்டு இங்கே பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோப்பு நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, ரோப் தெரியும். ஸோ இந்த சைடில் தான் கொஞ்சம் பஞ்ச் பண்ணி இந்த இடம் வர வரைக்கும் கொஞ்சம் இதிலேயே உள்ளே பஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். இதில் த்ரெட்டை நம்ம இப்படி எடுத்தோன்னா இப்படி கலண்டு வந்துடும். நம்ம இந்த லூப்புக்குள்ளே விட்டு தான் த்ரெட்டை எடுக்கணும் ஓகே. அந்த பெரிய இதில் விட்டு எடுக்க முடியாது.
ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நீட்டாக அழகாக பண்ணலாம். கொஞ்சம் நீளமாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த நூல் கலண்டு போகிறது போல் இருக்கும். நீங்கள் பார்த்து மெதுவாக எடுங்க. இப்படி லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு என்ன பண்ணணும், திரும்ப அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துடணும். ஓகே, அடுத்து இப்போது பட்டன், இது வந்து ஃப்ளாட் லோடிங் ஃபஸ்ட்டு ரெண்டும் இந்த ரெண்டும் பட்டன் ஹோல். ஓகே, இனி அடுத்தது என்ன சொல்லித்தரேன்னா, இந்த இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இல்லை, ஸ்ட்ரைட் மெத்தட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச். ஓகே, ஃப்ளாட் லோடிங் தான் போடுறோம், ஆனால் அதை டிஃப்ரெண்ட் வேயில் போடுறோம். எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் இங்கே வெளியே அவுட்லைனுக்கு வெளியே, திரும்ப அவுட்லைனுக்கு உள்ள. ஓகே, மறுபடியும் இங்கே போகிறோம், அவுட்லைனுக்கு உள்ள வெளியே. ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே வந்து லென்த்து பெருசாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த உள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, அதுதான் இதில் பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அடுத்து என்ன பண்ணோம், இந்த ரோப் இருக்குல்ல, ரோப்புக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேயா, கீழே வராமல் அப்படியே டர்ன் பண்ணி இங்கே அவுட்லைனுக்கு போயிடணும். ஓகே, உள்ளே வெளியே. அடுத்து என்ன பண்ணோம், அகைன் கீழே வரணும், இங்கே வெளியில் உள்ள. ஓகே, மறுபடியும் மேலே அவுட்லைனுக்கு வெளியே. ஓகே, அகெயின் கொண்டு வந்து இந்த ரோப் இருக்குல்ல, அந்த ரோப்புக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, உள்ளே ஒரு ஸ்டிச். ஓகே, அகெயின் மேலே போயிட்டு அவுட்லைன் கிட்ட. ஓகே, அகெயின் கீழே வரணும், ரோப்புக்கு வெளியில் உள்ள. இப்படியே ஃபுல்லாக பண்ண வேண்டியதான். ஓகே, வெளியில் பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஓகே, மெதுவாக சொல்லித்தரேன். நேராக கீழே எடுக்கிறோம், இந்த ரோப்புக்கு வெளியே உள்ள. அகைன் மேலே போகிறோம், அவுட்லைனுக்கு உள்ள வெளியே. ஓகே, நேரு அப்படியே கீழே கொண்டு வரோம், வெளியே உள்ள. ஓகே, மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு போகிறோம். இதே தான் ஃபுல்லாக பண்ண வேண்டியது. அடுத்து இந்த ரோப் இப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு, அப்போ நமக்கு இது ஸ்ட்ரைட்டாகவே கிடைக்கும். ஸ்ட்ரைட் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா,
இங்கே வந்து இப்படி கிராஸாக நமக்கு முடிஞ்சு அப்படி தான் நான் இங்கே வந்து கிராஸாக, இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே முடியும். இது வந்து இப்படியே நமக்கு முடிஞ்சு கிடைக்கும். கடைசி வரும்போது இங்கே வந்தே முடிஞ்சிடும் இப்படி. ஓகே, அதான் ஸ்ட்ரைட்டு. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்களா இதே போல் வரும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு முடிஞ்சிடும். எப்போவுமே நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணும்போது, எம்போஸ்டாக பண்ணும்போது அந்த த்ரெட்டு உள்ள எம்போஸ்டு த்ரெட்டு வச்சுருக்குது தெரியக்கூடாது. தெரியாமல் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேயா? லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, சுற்றி எல்லா இடமே ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துடணும். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை பீடால், சுகர் பீட் இருக்கலாம், சுகர் பீடாலேயோ இல்லைன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டாலேயோ டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, உள்ளேயும் நீங்கள் ஃபில்லிங்கோ இல்லைன்னா பீடு, சம்கி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு, சம்கி இல்லை கட் பீடு எது வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஆனால் லாஸ்ட்டில் முடிக்கும்போது சுற்றிலும் நீங்கள் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்து முடிச்சிடுங்க. முடித்தாதான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்படி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போது சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகே, நீங்கள் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு சரி த்ரெட்டு மேலே கொடுங்க. அப்போ கான்ட்ராஸ்ட்டாக தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா சுகர் பீட் கொடுங்க, இல்லை சம்கி கொடுங்க. ஏதாவது ஒரு அவுட்லைன் சுகர் பீடோ சம்கியோ ஏதாவது வச்சு கொடுங்க. ஓகே, இல்லை 3mm பீடு வச்சு கொடுத்தாலும் 2mm பீடு வச்சு கொடுத்தாலும் ஓகே. ஆனால் சின்னதாக கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசு வேண்டாம். ஓகே, அப்புறமா சென்டரில் நீங்கள் எது உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ பண்ணுங்கள். நான் சும்மா மிரர் மட்டும் வச்சு ஒட்டி வச்சுருக்கிறேன். ஓகே, இதுதான் ஃப்ளவர் ஃபில்லிங்.